ஹே காய்ஸ், திஸ் இஸ் ரியாஸ். வெல்கம் பேக் டு பிரைனிமெடிக் நீட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் அப்ராட். இந்த இந்த ஒரு சென்சிட்டிவான டாபிக். நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்காக இருக்குது. பிகாஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது ஸ்கேம், இது அதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இப்போது என்ன ஒரு விஷயம்னா, எம்பிபிஎஸ் இந்தியாவில் பண்ணால் கோடி கோடியாக தான் நீ வந்து பண்ணணும். கரெக்ட் தானே? கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சிருக்கிறவங்களால மட்டும்தான் எம்பிபிஎஸ் பண்ண முடியும். ஒன்று கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும், இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்கணும். தேர்டாக ஒரு கேட்டகரி தான் இந்த மேனேஜ்மெண்ட்டு. அது கிடைக்கலன்னா நீ கண்டிப்பாக உனக்கு எம்பிபிஎஸ் தான் கனவு அப்படின்னு இருக்கும்போது நீ வந்து அப்ராடுக்கு ஆட் பண்ணுவ. சரியா? அப்ராட் எம்பிபிஎஸ் சூப்பராக இருக்கும், அப்ராட் எம்பிபிஎஸ் ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போய் சொல்ல விரும்பலை. ஆனால் அப்ராட் எம்பிபிஎஸ் யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். யாரெல்லாம் கண்டிப்பாக அப்ராட் எம்பிபிஎஸ் இந்த இடத்துல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் ஆல் அபவுட் அப்ராட் எம்பிபிஎஸ் நான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி அப்ராட் எம்பிபிஎஸ்க்கு நிறைய ப்ரோஸ் இருந்தாலும் கான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவ்வளோ கொட்டி கிடக்குது. ஸோ அந்த கான்ஸை தான் நான் மெயினாக இந்த இடத்துல சொல்ல போகிறேன். இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் அப்ராட் எம்பிபிஎஸ்ல போகணும், எனக்கு வந்து இந்த காலேஜ் போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து எனக்கு அந்த காலேஜ் பற்றி தெரியலை, இல்லை உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் பற்றி என்கொயர் பண்ணணும், அந்த காலேஜ் எப்படி இருக்கும், எதுனாலும் சரி நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9840446918 இந்த நம்பர். இல்லைனா வந்து 8056173138 இந்த 2 நம்பருக்கு ஒன்று மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். இல்லையா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. எம்பிபிஎஸ் அப்ராடில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி. ஸோ எம்பிபிஎஸ் அப்ராடில் எந்த இடத்துல நீங்கள் போகணும்னாலும் சரி. ஓகே, சரி. ஸோ ஃபஸ்ட்டு திங் இது ஒரு விஷயம். ஸோ யாரெல்லாம் எம்பிபிஎஸ் அப்ராட் எடுக்கலாம்? ஹூ கேன் சூஸ் MBBS abroad, and who shouldn't choose, right? Second one, who should not choose? MBBS abroad. Okay, சரிங்களா? ஸோ 2. மூணாவது விஷயம், இதை பற்றின கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எம்பிபிஎஸ் அப்ராடில் என்எம்சி ஓட கைட்லைன்ஸ்னால் என்ன? என்எம்சி வந்து இதெல்லாம் இருந்தால் தான் எம்பிபிஎஸ் அப்ராட் அந்த கண்ட்ரியில் போய் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 4வது, எது வந்து பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அப்ராட். ஓகே. 5வது, ட்ராபேக்ஸ் அண்ட் லைஃப் சேலஞ்சஸ். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி அட்மிஷன் போடணும், காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி அட்மிஷன் போட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு யார் எம்பிபிஎஸ் அப்ராட் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் அப்ராட் எப்படி இருக்கும்? ஓகே, ஹூ ஷுட் நாட் சூஸ். ஓகே, சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. இஃப் நீங்கள் நீட்டில் குவாலிஃபை ஆகலை, நீட் ஃபெயில் ஆயிட்டீங்க. இப்போ இந்த வருஷம் ரீநீட் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் மார்க்கு இட் இஸ் 177. ஓகேங்களா? அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 213 இருக்குது. இது வந்து 177. ரீநீட் 2026. இந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன், போன வருஷம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா போகலாம். சரிங்களா? அட்லீஸ்ட் லாஸ்ட்டு 3 இயர்ஸோட மார்க் வச்சு நீங்கள் போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, யார் போகக்கூடாதுன்னா, யாரெல்லாம் லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க யாருமே தயவு செஞ்சு போகாதீங்க. லோன், எஜுகேஷன் லோன்,
லோன் எடுக்க போகிறேன். ஓகே, ஏன் நான் எஜுகேஷன் லோன் எடுத்து நாங்கள் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்பிபிஎஸ் அப்ராட் போகலான்னு சொல்லி 2021-2022 டைமில் வந்து கேட்டேன். அப்போ கேட்கும்போது எஜுகேஷன் லோன் கேட்கும்போது கொலேட்ரல் தான் கொடுப்பாங்க. நாங்கள் சரி அது கொலேட்ரல்லாம் அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு 40 லட்சம் 30 லட்சம் வந்து லோன் எடுத்துட்ட அப்படின்னா, அது படித்து முடிச்சுட்டு நீ கட்டினா கூட உனக்கு அவ்வளோ காசை வட்டியோடு சேர்த்து கட்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஒன்று பேரண்ட்ஸ் மேலே பேர்டன் வரும், இல்லை மேலே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து தலை மேலே ஒரு பேர்டனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நாங்கள் யாருமே லோனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு நல்ல எஜுகேட்டர் இல்லை நல்ல ஒரு ஏஜென்சிக்காரனாக இருந்தானா அவனுக்கு வந்து காசு முக்கியம் இல்லை, பசங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சானா அவன் கண்டிப்பாக லோனை ப்ரமோட் பண்ண மாட்டான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எஜுகேஷன் லோன். மூணாவது நான் என்ன சொல்ல நினச்சிருந்தேன் இருங்க. ஒரு செகண்ட். நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினச்சி வந்தேன்ப்பா நான். யா, மூணாவது விஷயம் ஆல்ரெடி பார்த்தியா, இதுக்கு தான் நான் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு கொண்டு வரதே கிடையாது. மறந்துடுவேன் நான். என் மனசில் வந்ததெல்லாம் எழுதிட்டு போகிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். யா, ஸோ ஆல்ரெடி 4 ட்ராப் மேலே ஆயிடுச்சு, ஆல்ரெடி 4 ட்ராப் மேலே ஆயிடுச்சு. எனக்கு எம்பிபிஎஸ் தான் கனவு அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அவங்க போகலாமா வேணாமான்னு கேட்டால் போகலாம். சரிங்களா? போகலாம், நீங்கள் போகலாம். ஓகே, பிகாஸ் இதுக்கு மேலேயும் உங்களால் ட்ரை பண்ணி எடுக்க முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் போகலாம். சரி, நீட்டு ஃபெயில் ஆனவங்க ஏன் போகக்கூடாது? நிறைய பேர் சொல்லுவாங்க நீட் ஃபெயில் ஆனவங்கலாம் வந்து கண்டிப்பாக போய் படிக்கலாம், அதை நான் சேர்த்து விட்றேன் ஒன்றுன்னு சொல்லி. நீட்லேயே நம்மளால் மார்க் எடுக்க முடியலை, பாஸே ஆக முடியலை, நம்ம அங்கே எம்பிபிஎஸ் அப்புறப்போ என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்களேன். ஸோ அது உங்களுக்கே தெரியணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு போகாதீங்க. ஸோ இல்லை ஆல்ரெடி 4வது ஒன் உங்ககிட்ட சம்வேர் 80 to 85 lakhs பட்ஜெட் இருக்குது, பட்ஜெட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஓகேவா? அப்படின்னு இருக்குன்னா கோ ஃபார் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் அப்ராடுக்கு போக வேண்டாம், மேனேஜ்மெண்ட்டுக்கு போங்க, அப்ராடு வேண்டாம். காசு இருக்குது அப்படின்னா அப்ராட் வேண்டாம். இன்னொரு கேட்டகரியும் சொல்கிறேன், செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிது இந்தியாவில், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிதுல்ல, அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இருக்கீங்கன்னா அவங்களும் யூ கேன் கோ ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ், அப்ராட் வேண்டாம். இந்தியாவிலேயே நீங்கள் முடிச்சுட்டு இங்கேயே வேலை பார்க்குற வேலையை பாருங்கள். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லை அப்ராட். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே இதே பட்ஜெட்டில் தான் அப்ராட் எம்பிபிஎஸும் இருக்க போகுது செல்ஃப் ஃபினான்சிங்கில். ஸோ கிடைக்கும் போது நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு யூ கேன் கோ ஃபார் அப்ராட். ஸோ சரி, இப்போ எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஒரு அப்ராடுக்கு போகிற ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அப்ராட் போகிறீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. இது எல்லாம் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் போகலாம். சரியா? இஃப் யூ ஆர் கோயிங், சரியா? லைஃப் ஆஃப் அன் அப்ராட் ஸ்டூடெண்ட், லைஃப் ஆஃப் பை மாதிரி லைஃப் ஆஃப் அப்ராட் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ லைஃப் ஆஃப் அப்ராட் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜ் அட்மிஷன் எடுப்போம். காலேஜில் அட்மிஷன் எடுப்போம். இது ஃபர்தராக என்ன ஆகும், எத்தனை வருஷம் கோர்ஸ் இருக்கா அப்ராடில்? 6 வருஷம் கோர்ஸ் இருக்கா? 6 years கோர்ஸ். சரி, ஆக்சுவலி இந்தியாவில் எவ்வளோ வருஷம் கோர்ஸ்? 4.5 வருஷம் கோர்ஸ் ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப். இங்கே வந்து 6 வருஷம் இன்டர்ன்ஷிப் கூட சேர்த்தே கோர்ஸ். மேக்ஸிமம் ஆஃப் த கண்ட்ரீஸில் 6 years கோர்ஸ். 3 கண்ட்ரியில் மட்டும் 5.5. இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அந்த 3 கண்ட்ரி என்னென்னா நேபாள், பங்களாதேஷ், மொரீஷியஸ். இந்த 3 கண்ட்ரி மட்டும் பியூராக இந்தியன் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ். ஸோ அங்கே வந்து அந்த இதுவில் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்படியே விட்ருங்க. 6 years நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்கப்பா. இதுக்கு அப்புறமா இருக்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு. பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்.
இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப். ஓகே, ஸோ இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப் இந்த 6 இயர்ஸ் கோர்ஸ் நடக்குது. இதுக்கப்புறமா ஒன்று படிக்க போனவங்க நான் திருப்பி இந்தியாவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை படிக்க போனவன் நான் வந்து இந்தியாவுக்குலாம் வர விருப்பம் இல்லைங்க, நான் ஃபாரின் போகிறேங்க எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபாரினில் தானே இருக்கேன், எங்கடா ஃபாரின் போவேன்னா ஒன்று யூஎஸ்எம்எல்இ செலக்ட் பண்ணுறேன், இல்லை பிளாப் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? மேபி ப்ராபப்ளி அவங்க என்ன செலக்ட் பண்ணுவாங்க, ஒன்று எஃப்எம்ஜி. ஸோ எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் எல்லாருமே நெக்ஸ்ட் தான் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1 எழுதுவீங்க. நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2 2 விஷயம் இருக்குது. ஆர் யூஎஸ்எம்எல்இ எழுதுவீங்க. ஓகேவா? யூஎஸ்எம்எல்இ ஆர் பிளாப் ஆர் நீங்கள் வந்து ஏஎம்சி இல்லைனா வந்து துபாய் எக்ஸாமு, அரேபியன் கண்ட்ரீஸில் இருக்கிற எக்ஸாமு, இல்லை ஜெர்மனி, இட்டலி, எங்கே வேணால் நீங்கள் போகலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்வே இருக்கும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஆல்ரெடி எம்பிபிஎஸ் அப்ராட்க்கு நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் இந்த யூஎஸ்எம்எல்இ பிளாபுக்கெலாம் போகணுன்னு வைங்களேன், 10 to 20 lakhs கிட்ட தனியாக உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் சார்ஜஸே தனியாக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது இன்னொரு கண்டிஷன். அண்ட் எஃப்எம்ஜி அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸை விட கம்பேரபிள் ஈஸியான ஒரு எக்ஸாம். கண்டிப்பாக கண்ட்ரிக்கு வரணும்னு நீ யோசிப்பேன். சரிங்களா? நீ முடிஞ்சிச்சுன்னா இதை கிளியர் பண்ணிக்கோ, அதில் நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. பட் இது கம்பேரிட்டிவ்லி இவனை விட ரொம்ப டஃப். நம்மளால் இதே வந்து இங்கே தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ இது எப்படி முடியும் அப்படின்றது தான் ஒரு கொஷின் மார்க். ஓகேவா? சரி, இது முடிஞ்சுது. ஓகே, ஸோ இது முடிஞ்சுது. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கேருந்து சப்போஸ் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க, எக்ஸாமு பாஸ். எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எஃப்எம்ஜி பாஸ் பண்ணிட்டீங்க. இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எஃப்எம்ஜி யூ பாஸ்ட். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிறத எவனுமே சொல்ல மாட்டான். 6 மாதம் வெயிட்டு, 6 months வெயிட்டா எதுக்குண்ணா அப்படின்னு கேட்டால், நீ எஃப்எம்ஜி பாஸ் பண்ணாலும் இந்தியாவில் நீ இன்டர்ன்ஷிப் பண்ணியே ஆகணும் 1 year. அந்த இன்டர்ன்ஷிப் நீ எஃப்எம்ஜி எழுதுன அடுத்த செகண்டே எல்லாம் கிடச்சிடாது. சரிங்களா? இது ஃபஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ எஃப்எம்ஜி எழுதுன அடுத்த செகண்டே உங்களுக்கு கிடைக்காது எம்பிபிஎஸ் இன்டர்ன்ஷிப். ஸோ அதுக்காக நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணுவீங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்டர்ன்ஷிப் 1 year. 1 year இன்டர்ன்ஷிப் நடக்குது. சரி, இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிட்டிங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெஜிஸ்டர் இல்லை ரெஜிஸ்டர். சரிங்களா? பட் ரெஜிஸ்டர் பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 2 கொடுக்கணும். அது ஈஸியாக முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 2ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு பாஸ் ஆர் ஃபெயில் எக்ஸாம். ஓகேவா? ஸோ அது ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 1 கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 2 ஈஸியாக முடிஞ்சிடும். எஃப்எம்ஜி இப்போ இருக்கிறதுனால எஃப்எம்ஜி மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஆனால் ஃபியூச்சரில் வர எல்லாருக்குமே நெக்ஸ்ட் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இந்தியாவில் ஆவரேஜாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எம்பிபிஎஸ் என்னது, 4.5 year ப்ளஸ் 1 year சேர்ந்து 5.5 years. உங்களுக்கு மொத்தமாக 5.5 போட்டுறேன். ஸோ 5.5 yearல உங்களோட எம்பிபிஎஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? இதில் அப்ராட்னா என்னது நீங்களே சொல்லுங்கள். அப்ராடில் மேக்ஸிமம் டைம் எவ்வளோ, 7.5 வருஷம். இதை நீ ஒரே அட்டம்ப்டில் எஃப்எம்ஜியை பாஸ் பண்ணனா 7.5 வருஷம். இல்லை நீ வந்து மல்டிபிள், ஒரு வருஷத்தில் 2 வாட்டி எஃப்எம்ஜி நடக்கும். ஸோ மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் நீ எடுக்கிறன்னா நீ யோசிச்சு பார்த்துக்கும் நிலைமையை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 10 வருஷம் உங்களோட எம்பிபிஎஸ்ஸை அப்ராடில் ஃபினிஷ் பண்ணி 10 yearsக்குள்ளே முடிக்கணும் உங்களோட அந்த எம்பிபிஎஸ்ஸை. அந்த எஃப்எம்ஜியை பாஸ் பண்ணி நீங்கள் முடிக்கலைன்னா உங்களோட டிகிரி வேலிட் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையே பண்ண முடியாது. உங்கள் எம்பிபிஎஸ் நீங்கள் 6 வருஷம் படித்தது, அதுக்கப்புறமா ட்ராப் இயர் எடுத்து எஃப்எம்ஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாம் அவுட்டு. ஸோ நீங்கள் என்ன தான் மாங்கணும் திருப்பி படித்தாலும் எதுவும் பண்ண முடியாது. திருப்பி போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எம்பிபிஎஸ்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, எம்பிபிஎஸ் அப்ராடுக்குள்ள நம்ம என்எம்சி என்ன சொல்லுது, என்எம்சியோட கைட்லைன்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த என்எம்சி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கா. அவன் சொல்லுவான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு,
இங்கே ஒரு புல்லில் உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் நான் எம்பிபிஎஸ் அப்ராடில் படிக்கிறேன் அப்படின்னு சரியா எங்கள் காலேஜில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு தெரியும்ல கிர்கிஸ்தான் கசகஸ்தானில் நிறைய காலேஜஸோட கைட்லைன்ஸை தூக்கிட்டாங்க கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி காலேஜஸை வெளியில் தூக்கிட்டாங்க இப்போ அங்கே இருக்கிற உங்கள் டிகிரிலாம் என்ன ஆச்சுன்னே தெரில ஸோ இந்த மாதிரி ரிஸ்கியஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சேஃபாக இருக்கிறதும் உங்களுக்கு டிகிரி வந்து சேஃபாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு கண்ட்ரி சேஃபாக இருக்கா அது வேறு விஷயம் சரியா டிகிரி சேஃபாக இருக்கா நான் படித்தா அந்த டிகிரி 6 வருஷம் நான் பயம் இல்லாமல் படிக்க முடியுமா என்ற இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் இப்போ அதே மாதிரி தான் ரஷ்யாவில் என்ன பண்ணாங்க ஒரு காலேஜில் எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க என்ன பண்ணானுங்க இந்த ஏஜென்சிக்காரனுங்க நிறைய பேரை கொண்டு போய் சேர்த்து அளவுக்கு அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக வந்து சேர்ந்தாங்களோ இதுக்கு தான் கண்ட ஏஜென்சி கிட்ட போய் காசு கொடுத்து நீங்கள் சேரக்கூடாது ஆத்தரைஸ்டு யாராச்சும் அந்த இடத்துல இருக்காங்க நீங்கள் ஸ்டூடெண்ட் மூலியமாக ரஷ்யாவில் அட்மிஷன் போட முடியாது கிர்கிஸ்தானில் கமிஷன் மேலே கமிஷன் கரப்ஷன் அவ்வளோ கரப்ஷன் ஸ்டூடெண்ட் ஒரு 3 லட்சம் வாங்குவான் காலேஜ் 2 லட்சம் கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ காசு சரியா ஸோ அவ்வளோ காசு இதே மாதிரி தான் உஸ்பெகிஸ்தானில் நடந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக ஆனால் ரஷ்யாவில் ஏன்னா எனக்கு 2 வருஷமாக நான் ரஷ்யாவோட இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்காக எனக்கு தெரியும் ஸோ ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னா எந்த காலேஜுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு காசு தர மாட்டாங்க ஆனால் மிச்சம் இருக்கிற மேக்ஸிமம் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டு கொடுத்தா காசு கொடுக்குறாங்க நிறைய கண்ட்ரீஸில் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதான் நடந்துட்டுருக்கு சரி ஸோ இதை பற்றி இப்போ என்எம்சி என்னென்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எம்சி கைட்லைன்ஸ் ஓகே ஸோ என்எம்சி கைட்லைன் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ உங்களோட கோர்ஸ் இருக்குல்ல கோர்ஸ் 54 மந்த் கோர்ஸாக இருக்கணும் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கணும் ஓகே இப்போ என்ன ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க வெயிட் அ மினிட் சப்போஸ் வீடியோ பெருசாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2xல வச்சு பாருங்கள் பிகாஸ் இது ஒரு பெரிய வீடியோ தான் இருக்கும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ இதில் 3 கண்ட்ரி மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணுது ஓகே 3 கண்ட்ரி மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணுது எந்த கண்ட்ரி தெரியுமா ஒன்று நேபாள் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இது ஓகேவா ஸோ நேபாள் ஒன்று அப்புறமா பங்களாதேஷ் ஒன்று இன்னொன்று மொரிஷியஸ் ஓகே மொரிஷியஸ் இந்த காலேஜஸ் தவிர வேறு எதுவுமே இதை ஃபாலோ பண்ணல மிச்சம் எல்லா காலேஜஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா 6 இயர்ஸ் கோர்ஸு அது உள்ள பார்ட்டாக இன்டர்ன்ஷிப் நடக்கும் ஆனால் என்எம்சி கேட்குறது என்னென்னா எனக்கு 54 மந்த்ஸ் கோர்ஸு 1 இயர் இன்டர்ன்ஷிப்னு எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த காலேஜஸ் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி மேக் பண்ணி கொடுத்துட்றாங்க அது அப்படியே ஓரமாக வச்சுருங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் இப்போ கசகஸ்தானில் நடந்துச்சு சில காலேஜஸில் நிறைய காலேஜஸில் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் வேலிடாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்எம்சி சொல்லிட்டாங்க அதனால் என்ன பண்ணான் தெரியுமா அவன் 6 வருஷம் கோர்ஸ் ஆல்ரெடி படித்தவங்கள 1 வருஷம் திருப்பி இன்டர்ன்ஷிப் பண்ண வச்சான் என்னாச்சு இப்போ 1 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இன்டர்ன்ஷிப் பண்ணதுனால 7 வருஷம் ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி சில காலேஜஸில் சில கண்ட்ரீஸில் என்எம்சி பண்ணுறான் ஸோ அது என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு சொல்லி நமக்கு தெரியாது ஸோ நம்ம சேஃப்டி சைடில் இருக்கிறதுக்காக நம்ம அந்த காலேஜ் வந்து ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது நோ ட்ரான்ஸ்ஃபர் ஷுட் பி தேர் யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆர் கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் இது இருக்கக்கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நடக்கும்னா ஒரு காலேஜுக்கு போவாங்க கொஞ்சம் 1 வருஷம் படிப்பாங்க பிடிக்கலன்னு சொல்லி வேறு காலேஜுக்கு மாறிடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரியா இது வந்து இப்போ பாசிபிள் கிடையாது நீங்கள் சப்போஸ் வேறு ஒரு கண்ட்ரியில் சேர்ந்துட்டு திடீர்னு நான் கண்ட்ரி மாதிரி வேறு கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் உக்ரைனில் அந்த மாதிரி தான் நடந்துச்சு உக்ரைனில் போய் சேர்ந்துட்டு உக்ரைனில் வார்ன்றதுனா வேறு கண்ட்ரி ரஷ்யாவுக்கு போய்ட்டு எல்லாருமே சேர்ந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து அந்த டிகிரி வேலிட் கிடையாது ஓகே அந்த காலேஜும் வேலிட் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது யாருமே உனக்கு சொல்ல மாட்டாங்க அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியில் நீ படிக்கிறனா அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியோட லைசன்ஸ் உனக்கு இருக்கணும் ப்ராக்டிஸ்க்கு ஓகே should have license to practice
Yeah, practice. License to practice or registration with registered with that country. ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இதில் வந்து ஆக்சுவலி டில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் இது ஒரு பிளாக் மார்க்காக தான் இருந்துச்சு. முக்கால்வாசி கண்ட்ரி அந்த மாதிரி லைசன்ஸ்லாம் கொடுக்கல. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஈவன் ரஷ்யாவில் கூட நிறைய இடத்துல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் உஸ்பெக்கில் கொடுக்குறாங்க. ஆனால் இதை ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நேபாள் தான். ஸோ நேபாளில் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவனுக்கு முடித்த உடனே லைசன்சிங் அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுன்ற ஒரு அளவுக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சரி லைசன்ஸ் கிடச்சிச்சுன்னா இல்லை ரஷ்யாவில் படிக்கணும், ரஷ்யாவிலே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்டுவேன்னு யோசிப்பீங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கே அவ்வளோ சேலரி கிடையாது. அப்போ நீ போய்ட்டு அங்கே என்ன பண்ணுவேன், மாடு மேய்ச்சிட்டு இருப்பியா? ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்வி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எஃப்எம்ஜி எழுதிட்டு இங்கே தான் வந்து ஆகணும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. சரியா? ஸோ இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் என்எம்சி கைட்லைனில் கம்ப்ளீட் டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட் டியூரேஷன் எவ்வளோ கம்ப்ளீட் டியூரேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அந்த டிகிரியை. சரிங்களா? எஃப்எம்ஜி எழுதி எல்லாமே முடித்து நீங்கள் உங்களோட லைசன்ஸை இந்தியாவில் வாங்கிறதுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எங்கே படிச்சிங்கனாலும் அந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இங்கே இந்தியாவில் நீங்கள் வரும்போது எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறது 10 வருஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கலாஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கும். சரியா? ஸோ இப்போ கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து நம்ம போகலாம்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரி, இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னு நான் திருப்பி சொல்கிறேன். இந்த சேம் நம்பர் இதை நான் திருப்பி இங்கே எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சேம் நம்பர் இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9840446918 8056173138 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் இதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக யூ கேன் கால் ஆர் மெசேஜ். ஓகே, சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ கண்ட்ரீஸ், பெஸ்ட் கண்ட்ரீஸ் ஃபார் MBBS abroad. சரி, அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிடுறேன் ஒரு விஷயம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட மேனேஜ்மெண்ட்டுக்கு காசு இல்லை, ஆனால் என்னால் சம்வேர் அரவுண்ட் 60 லட்சம் 80 கூட இல்லை, 60 75 லட்சம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உன்னோட ஃபஸ்ட்டு வர கண்ட்ரி தான் என்னது, நேபாள். ஸோ நேபாளில் இப்போ ரீசெண்டாக MBBS அப்ராட் கொஞ்சம் பயங்கரமாக பூம் ஆகிட்டுருக்கு. பட் நிறைய கான்ஸ் இருக்குது. இதுக்கு நிறைய வந்து கான்ஸ் இன் த சென்ஸ் ட்ராபேக்ஸ் இருக்குது. நான் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா நேபாள். ஸோ ஏன் நான் நேபாள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நெய்பர் கண்ட்ரி. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் ஹிந்தி பேசுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஹிந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் லைக் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் கம்யூனிகேஷனும் பண்ண முடியும். ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. அங்கே நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர் NMC கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரி இது. அண்ட் வெதரும் வந்து இந்தியன் வெதர் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ நார்த் இந்தியாவில் எப்படி இருக்குது வெதர், அதே வெதர் தான் இருக்கும். ஐஸ்லாம் வந்து அங்கே இருக்காது. ஏன்னா நேபாள் வந்து அந்த மலைக்கு கீழே இருக்கிற ஒரு ஊர். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவ்வளோ ஐஸு அதெல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணலாம். ஸோ ப்ராப்பர் NMC கைட்லைன் என்னென்ன ப்ராப்பர் NMC கைட்லைன்னா அந்த 54+1 இருக்குல்ல இது, அதுக்கப்புறமா என்னென்ன விஷயம்லாம் நான் NMC கைட்லைன் சொல்லலாம், அது எல்லாமே இந்த நேபாளில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அண்ட் நிறைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அண்ட் ப்ராக்டிஸும் வந்து அங்கே நிறைய பேஷன்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இங்கே. பட் என்னன்னா ட்ராபேக்ஸ் அப்படின்னா, என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ்பென்சிவ்.
யா எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி. எக்ஸ்பென்சிவ்னா எவ்வளோனா அரவுண்ட் 60லேருந்து உங்களுக்கு 78 lakhs, அரவுண்ட் 80 கூட போகலாம் சம்டைம்ஸ். சரிங்களா, 80 lakhs கூட போகலாம் சம்டைம்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மே ஜூனில் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் அட்மிஷன் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக வந்து ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் உங்களோட 5 வருஷத்துக்கும் 5 இயர்ஸ்க்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகே, 5 இயர்ஸ்க்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா 50% ஃபீயை ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் கட்டணும். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், இதுவும் எழுதிடுறேன். அப்ராக்ஸ் 50% fees paid in first year. ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் 50% ஃபீயை வந்து பே பண்ணணும் அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் லைக் நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு லாஸ்ட் இயர் கொஞ்சம் டிலே ஆச்சு. அது வந்து இந்த வருஷம் என்ன ஆகும்னு தெரியலை. ஓகே, ஸோ டிலே ஆச்சு இந்த சென்ஸ் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த வருஷம் இப்போ ரீநீட் வர போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, நெக்ஸ்ட் அதே மாதிரி இது தவிர வந்து வேறு எதுவும் இதில் இல்லை. அண்ட் ஃபீஸ் பற்றி வந்து நான் சொன்னதுனால ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அண்ட் அகெயின் நீங்கள் நேபாளில் MBBS பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ். நீங்கள் வந்து இந்தியன் கரிக்குலமில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ 9840446918 8056173138. ஆக்சுவலி எதுக்குடா இவன் எத்தனை வாட்டி இந்த நம்பர் எழுதிட்டு இருக்கான் நீங்கள் யோசிப்பேன். எனக்கு நான் மனப்படம் பண்ணணும் இந்த நம்பரை, நான் மறந்து போயிடுறேன். அதுக்காக தான். சரி, எங்களோட அட்மினோட நம்பர்ஸ் தான் இது, எனக்கே ஞாபகம் இல்லை. சரி, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்தீங்கன்னா நேபாளில் இருக்கிற MBBS எப்படி நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நிமிஷம். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, இல்லை வேறு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தனியாக அவங்களே யூனிவர்சிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தே ஹாவ் லைக் 2 யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா, 2 யூனிவர்சிட்டிஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே கவுன்சிலிங் மூலியமாக தான் நீங்கள் உள்ளே போவீங்க. அதை நான் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ நேபாளில் என்னென்னா MEC கவுன்சிலிங் நடக்கும். அவங்க பாட்டுக்கு சொல்லிடுவாங்க, நீ கம்மியான மார்க் இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் சேர்த்து விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக தான் உள்ளே போவீங்க. ஸோ சப்போஸ் கம்மியான மார்க் இருந்துச்சுன்னா லோ மார்க்கு ஹை ரிஸ்க். ஓகேவா, ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான டவுட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கீங்க மார்க் அப்படின்னா. சரி, அடுத்து இந்த இடத்துல 2 யூனிவர்சிட்டி இருக்குது, காட்மண்டு யூனிவர்சிட்டி அண்ட் டிவோர் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். TU யூனிவர்சிட்டி பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. TU யூனிவர்சிட்டி, காட்மண்டு யூனிவர்சிட்டிக்கு அடியில் நிறைய காலேஜஸ் வருது, TU யூனிவர்சிட்டிஸ்க்கு அடியில் நிறைய காலேஜஸ் வருது. இதில் காட்மண்டு இருக்குல்ல, காட்மண்டோ இது வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. ஓகே, இதில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது. TUவில் அப்படி கிடையாது, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்காமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் 400 மேலே மார்க்ஸ் இருக்குது. ஓகே, சரியா, 400 மேலே மார்க்ஸ் இருக்குது, நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நேபாளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் 300 மேலே இருக்கிறவங்களாச்சும் அப்ளை பண்ணுங்கள். 200 250 அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் கம்மியாக மார்க் இருக்கிறவங்களுக்கு நேபாள் ஈஸியாக கிடைக்காது. ஓகேவா, ஸோ இது நேபாளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தவிர்த்து நேபாளுக்கு நான் தனியாக வீடியோ பண்ணணும்னு யாராச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நேபாளுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா நம்மளோட அடுத்த கண்ட்ரி, இது நான் அப்படியே எழுதிடுறேன் இங்கே. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் அஃபோர்டபுள். ஓகே, சரி, அடுத்து வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா செகண்ட் ஒன் மொரீஷியஸில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, இங்கே ஒரு காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் பேர் பார்த்தீங்கன்னா அண்ணா மெடிக்கல் காலேஜ். ஓகே, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆகிற மாதிரி ஒரு காலேஜ் தான். பட் எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ லைக் வெதர் இட்ஸ் அஃபிலியேட்டட் ஆர் நாட், பட் இட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி.
அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே டீச் பண்ணுற எல்லாருமே இந்தியன் லைக் ப்ரொஃபஸர்ஸ் தான். ஸோ அண்டு இதுக்கு வந்து இது இருக்குல்ல, ஐ மீன் எஃப்எம்ஜி பாசிங் பர்சன்ட் மொரீஷியஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் அது அரௌண்ட் வந்து 50% கிட்டே எஃப்எம்ஜி பாசிங் பர்சன்ட் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே எஃப்எம்ஜி ஸ்டார்டிங்லேருந்தே கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஹூ எவர் இஸ் டேக்கிங் அட்மிஷன்ஸ் ஃப்ரம் அஸ், எங்கள் கிட்டேருந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் அட்மிஷன்ஸ் எடுத்தாலும் எங்கள் சைடில் இருந்து உங்களுக்கு எஃப்எம்ஜி கோச்சிங் ஃபஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அண்ட் அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் எஃப்எம்ஜியை கிளியர் பண்ணுற வரைக்கும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கோச்சிங் கொடுப்போம், எஃப்எம்ஜி கோச்சிங். ஸோ அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு யாருமே நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போங்க, நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. ஏஜென்சி வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்க, நாங்கள் ஏஜென்சி வேலை பார்க்கல. நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அங்கே யாரோ ஒருத்தர் வந்து அந்த காலேஜோட கான்ட்ராக்டை வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த யாரோ ஒருத்தர் வந்து சில பேர் வந்து இந்த காலேஜுக்கு கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. யார் அட்மிஷன் போனாலும் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு காசு கொடுத்து தான் உள்ளே போக முடியும். ஓகேவா? ஸோ அந்த கான்ட்ராக்டர் தான் மெயின் ஆள் அங்கே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கான்ட்ராக்டருக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட்டு, சரிங்களா, என்ன ஆகிடும் இந்த இடத்துல, இதுதான் காலேஜ். ஸோ இந்த காலேஜுக்கு ஒரு மெயின் ஆள் இருப்பார். இவர்கிட்ட தான் இந்த காலேஜோட அட்மிஷன் எல்லாம் போகணும். சரியா? இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஏஜென்ட் இருப்பான். ஃபஸ்ட்டு ஏஜென்ட்லேருந்து செகண்ட் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான். இங்கேருந்து 3வது ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான். சரிங்களா? இந்த 3வது ஏஜென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணா அக்காஸ் நிறைய பேர் வந்து இந்த இதில் நான் வந்து கிர்கிஸ்தானில் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இது அப்படின்னு சொல்லி போடுவாங்களா, அந்த மாதிரி அண்ணா அக்காஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த ஏஜென்ட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவான், அங்கே கொஞ்சம் கறந்துட்டு இங்கேருந்து இங்கே கொடுப்பான். கட்சியில் இவர் தான் அட்மிஷன் போட்டு கொடுப்பாரு. சரிங்களா? பிகாஸ் நானே அந்த மாதிரி தான் ஏமாந்தேன் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வந்து சரின்னு சொல்லி அட்மிஷன் போட்டேன். கட்சியில் பார்த்தா இப்போ எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது, டேய் இந்த காலேஜுக்கு நான் தானே கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன் அப்படின்றாரு இந்த மெயின் காலேஜ் ஆள். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், மெயினாக எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லா விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்காகவே வந்து ஐ ஃப்ளூ டு டெல்லி. ஸோ டெல்லிக்கு போயிட்டு வந்து நிறைய விஷயத்த வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, வி ஆர் டூயிங் டேரெக்ட் அட்மிஷன்ஸ். ஓகே, சரி. ஸோ இங்கே வாங்க. இப்போ மொரீஷியஸோட இது என்னென்னா, கேம்பஸ் ரொம்ப குட்டியான கேம்பஸ், நான் கிளியராகவே சொல்லிடுறேன். ஸோ குட்டியான கேம்பஸ், ரொம்ப குட்டியான கேம்பஸ். பட் எஜுகேஷன் நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு எஃப்எம்ஜி வந்து கோச்சிங்கும் கிடைக்கிது. அண்டு கொஞ்சம் இந்தியன் பீப்புள் அதிகமாக இருக்கிற ஒரு ஊர். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்பேரிட்டிவ் நல்ல பட்ஜெட் 45 lakhsக்குள்ளே உங்களுக்கு டோட்டலாக முடிஞ்சிடும். இதில் வந்து ஒரு 2-3 லட்சம் அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ 45ன்றது டென்டேட்டிவ்லி நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? இங்கே என்ன காலேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் நான், அண்ணா மெடிக்கல் காலேஜ். ஓகே, அண்ணா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ணா மெடிக்கல் காலேஜா? சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து அடுத்தது குட் எஜுகேஷன் இஸ் தேர். குட் எஜுகேஷன் and greater than 50% of FMG passing percent. Okay, FMG passing percent 50% மேலே அதிகமாக இருக்குது. அது ஒரு மெயினான ஒரு விஷயம். மெயினாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்தியன் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுது. அண்ட் என்எம்சி கைட்லைன்ஸை அபாய்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ என்எம்சி கைட்லைன்ஸை இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரி, கான்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த காலேஜ் ரொம்ப குட்டியான ஒரு காலேஜ். ஸோ ரொம்ப ஸ்மால் கேம்பஸ்ன்றது மட்டும்தான் ஒரு மேஜர் ட்ராபேக். மற்றபடி வந்து அதே மாதிரி உங்களுக்கு பேஷன்ஸும் வந்து கொஞ்சம் ஓகே அந்த அளவு தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஓஹோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நிறைய கண்ட்ரீஸில் இல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு மொரீஷியஸில் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 8051-561-7313-8. ஓகே, இந்த இடத்துக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்பருக்கு பேசுனீங்கன்னா தே வில் கைட் யூ ஃபார் திஸ். நெக்ஸ்ட்டு வரது தான் நம்மளோட அடுத்த க்ரைட்டீரியா, ஜார்ஜியா. நிறைய பேர் ஜார்ஜியா போவீங்க. பட் ஜார்ஜியாவுக்கு நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. சரிங்களா? ஜார்ஜியா ஒரு நல்ல கண்ட்ரி தான்.
ரொம்ப மட்டமான கண்ட்ரிலாம் கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ கூட. பட் ஜார்ஜியா என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ரொம்ப ஓவர் பாப்புலேட்டட்னு சொல்லுவேன். ஓவர் பாப்புலேட்டட். ஏன் அண்ணா ஓவர் பாப்புலேட்டட் அப்படின்னா, நிறைய பேர் போய் அங்கே படித்து ப்ரைஸஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஹாஸ்டல் ப்ரைஸ் சரி எல்லாமே வந்து ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆகி அங்கே வந்து ஓவர் பாப்புலேஷன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மெயினான சில ட்ராபேக்ஸ் என்னென்னா, இதுக்கு ஃபீஸ் கூட கொஞ்சம் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அரௌண்ட் 50 to 60 lakhs கிட்ட இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஜார்ஜியா. சரிங்களா? 50 lakhs ஆச்சு கண்டிப்பாக ஆகிடும், அது கன்ஃபார்ம். ஓகே. ஸோ அரௌண்ட் வந்து 6000 6500 USD ஆகிடும். ஓகே. ஸோ 50 to 60 lakhs கிட்ட ஆகிடும். ஸோ நான் இது 60 கிட்ட சொல்கிறேன் இப்போதைக்கு. ஓகே. ஸோ இந்த பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜார்ஜியா போகலாம். அண்ட் இதில் என்னென்னா விசா ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். விசா ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ரொம்ப இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ட்ராவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ராவல் அதிகமாக இருக்கும்னா, அங்கே இருக்கிற முக்கால்வாசி அங்கே வந்து நான் கூட போயிட்டு நல்லா காசு இருக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? முக்கால்வாசி யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டல் அவங்க ஓன் ஹாஸ்பிட்டல் கிடையாது, வேறு ஒரு அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டலாக இருக்கும், ஏதோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட. சரி, அந்த மாதிரி இருக்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கேருந்து தாவின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இங்கே நல்ல விஷயம் அது எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸில். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. நீ வேணால் போய் கேட்டுப்பாரு, எவனுமே சொல்ல மாட்டான். நிறைய யூனிவர்சிட்டிஸில் எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறாங்க, எங்கே போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ். திருப்பி நான் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு ஆர் இன்னொரு நம்பர் கொடுத்துருன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஜார்ஜியாவில் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகே. ஸோ இஃப் யூ வாண்ட் ஸ்பெசிஃபைடான எந்த காலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இது ஜார்ஜியா. அது ஸோ அடுத்தது வந்து ஜார்ஜியா சொல்லிட்டேன். செர்பியா. ஸோ செர்பியா வந்தீங்கன்னா, செர்பியா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இட்ஸ் சம்வேர் அரவுண்ட் கொசோவோன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, தெரியும்ல? கொசோவோக்கு பக்கத்தில், கொசோவோக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கும். பிகாஸ் அல்பேனியா, கொசோவோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி செர்பியா. ஏன் எனக்கு தெரியும்னா, பிகாஸ் செர்பியா வந்து நிக்கோலா டெஸ்லாவோட பர்த் பிளேஸ். ஓகே. அதனால் எனக்கு நிக்கோலா டெஸ்லா ரொம்ப பிடிக்குன்றதுனா எனக்கு தெரியும். ஸோ செர்பியாவில் என்ன ஒரு விஷயம்னா, கம்பேரிட்டிவ்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் இருக்குது, செர்பியா இருக்குன்னா நாங்கள் செர்பியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா செர்பியாவில் அதே அளவுக்கு செலவுக்கு தான் ஆகுது. அரௌண்ட் 70 to 80 lakhs கிட்ட செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியன்ஸ் ரொம்ப கம்மி அங்கே. அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அண்ட் பாப்புலேஷன் கொஞ்சம் பெட்டரான என்விரான்மெண்ட் அண்ட் பாப்புலேஷன் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கும். இங்கே ஒரு 2 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் அட்மிஷன் பண்ணலாம். அண்ட் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஜெர்மனி பாத்வே ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் லைசன்சிங் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இங்கே நீங்கள் பண்ணலாம். ஸோ யூரோப்புக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இது செர்பியாவிலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓடிடலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து பாத்வேஸ் இருக்குது அந்த சைட்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பிஜி பண்ணுறதுக்கும் சரி அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு சம்வேர் அரவுண்ட் 60 to 70 lakhs கிட்ட உங்களுக்கு ஆகுது. யுவர் தீஸ் திங்ஸ், ஐ மீன் ஃபீஸஸ் மொத்தமாக சேர்த்து. சரியா? பட் என்ன ஒரு விஷயம்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஹையாக இருக்குது. இது மட்டும் ஏன்னா யூரோப்புன்றதுனால கொஞ்சம். பட் செர்பியா வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். லைக் அமாங் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் செர்பியா கொஞ்சம் கம்மி. யூ கேன் மேனேஜ் இஃப் யூ ஹேவ் லைக் கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா. 60 to 70 lakhs கிட்டே இருக்குது உங்ககிட்ட பட்ஜெட் அப்படின்னு தாராளமாக யூ கேன் கோ. சரியா? அடுத்தது எது மிஸ் பண்ண நான் யூரோப்பில். சரி, யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸில் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா,
யூ ஹேவ் டு கிவ் எக்ஸாம்ஸ். நிறைய எக்ஸாம்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. பட் நிறைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் இருக்கும் அந்த இடத்துல. மாதத்துக்கு வந்து 10 லட்ச ரூபாய் கிட்ட வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் இது அதுன்னு சொல்லி சேர்த்து 10-15 லட்சம் கிட்ட செலவாயிடும். ஸோ கம்பேரிட்டிவ்லி அதே 70-80 லட்சம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்தியாவிலேயே மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ பீஸா ஒன்று சாப்பிட்டேன், அதான் எதுவும் இல்லை. ஸோ இந்தியாவிலே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இட்டலி நிறைய பேர் இப்போ போயிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து ஐமேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இது எங்களோட ஸ்டூடெண்ட்டே ஒரு 2-3 பேர் இந்த வருஷம் எழுதுறாங்க. பட் என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் சடனாக இப்போ வந்து எனக்கு இப்போ திடீர்னு எனக்கு ஐமேட் ஞாபகம் வந்துச்சு. நோ ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி செப்டம்பரில் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு ஆகஸ்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கி நீங்கள் வந்து போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலான பாத்வே அதுக்கு. ஸோ ஜெர்மனி இருக்குது. ஜெர்மனிக்கு நீங்கள் வந்து லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ்லாம் கொடுக்கணும். லாங்குவேஜ் எக்ஸாம். ஸோ வந்து யூரோப் வந்து லைக் இஃப் வி கேன் டூ பிரச்சனை இல்லை. மேபி உங்களுக்கு யூரோப்பில் பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் பாத்வேஸ் இருக்குன்னா நான் கேட்டு சொல்கிறேன். எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. பட் வி டோன்ட் யூஷுவலி டூ ஃபார் யூரோப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா மெயினாக நம்மளோட இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது, பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்எம்சி கைட்லைன்ஸை ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுது. ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு பங்களாதேஷ் போகிறதுக்கு ஓகே அப்படின்னா யூ கேன் கோ. அண்ட் அங்கேயும் வந்து கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்து தான் இருக்குது. பட் ஸ்டில் இல்லை ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ. ஓகே. பட் வாயை வச்சுட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். எங்கே போனீங்கன்னா கொஞ்சம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். நேட்டிவ் இருக்கிற பீப்புள் கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு அடி வாங்கிட்டு வரக்கூடாது. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஒன்லி 1 ட்ராப் இஸ் அலவுடு. சப்போஸ் இஃப் யூஆர் அ மல்டிபிள் ட்ராப்பர் உன்னோட அட்மிஷனை எடுத்துக்க மாட்டாங்க பங்களாதேஷ். நீங்கள் வந்து ஒரு ட்ராப்புக்கு மேலே எடுத்திருக்கீங்கன்னா பங்களாதேஷில் அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் 60% மார்க்ஸ் மேலே இருக்கணும் பயாலஜியில், அதுவும் நீட்டில் உங்களுக்கு. ஓகே. மார்க்ஸ் இன் பயாலஜி. ஸோ இது வந்து உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் பங்களாதேஷில் எம்பிபிஎஸ் பண்ண முடியும். இதுக்கும் சம்வேர் கொஞ்சம் நல்ல காஸ்ட்டு தான் பங்களாதேஷ்க்கு. ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் 40 லேக்ஸ் 40 to 50 லேக்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலாம். ஓகே. பட்ஜெட் வந்து அரௌண்ட் 40 50. இது மட்டும் நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் கொஞ்சம் நல்லாவே யூனிவர்சிட்டிஸும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பங்களாதேஷில் வேறு கூட பண்ணலாம். அண்ட் எஃப்எம்ஜி பாசிங் பர்சனும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பிகாஸ் இந்தியன் கரிக்குலம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் வந்து 6 வருஷம் பண்ண வேண்டாம், 5 வருஷத்தில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த அந்த 6வது வருஷத்துக்கு பதிலாக 5 மாதம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எஃப்எம்ஜி எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்மளோட மெயினான ஆள், ரஷ்யா. சரிங்களா? ஸோ ரஷ்யா பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் சேஃப். ஓகே. ரொம்ப சேஃபான ஒரு கண்ட்ரி அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு கண்ட்ரி. உங்களோட டிகிரிக்கு வந்து ஆபத்து இருக்காது மேக்ஸிமம் டைம். பிகாஸ் ரஷ்யா வந்து ஒரு பவர்ஃபுல்லான நேஷன்ன்றதுனால என்ன தான் வார் நடந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கிர்கிஸ்தான் போகிற, உஸ்பெகிஸ்தான் போகிற, இல்லை வேறு ஏதாச்சும் கண்ட்ரிக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, ரஷ்யா திடீர்னு அந்த கண்ட்ரி மேலே வார் எடுத்துட்டான்னு வையன், உன் டிகிரி அவுட்டு, உனக்கு என்ன ஆகும்னே தெரியாது. பட் ரஷ்யா மேலே இப்போ உக்ரைன் வார் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டிகிரி ஆச்சு போச்சுன்னு சொல்லி அவனாச்சும் சொன்னானா? இல்லை, எதுவுமே நடக்காது, எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி சேஃப்டி இருக்கிற ஒரு கண்ட்ரி அண்ட் இந்தியாவோட ரஷ்யாவோட ரிலேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற கண்ட்ரினால ஸோ யூ கேன் கோ ஃபார் தட். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே என்எம்சி அப்ரூவ்டு ப்ராப்பராக இருக்குது. என்எம்சி அப்ரூவல்டு யூனிவர்சிட்டிஸ் நிறையவே இருக்குது அண்ட் ப்ராப்பரான நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அடுத்தது ரஷ்யாவில் மொத்தமாக 3 டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. ஓகே. யூ ஹாவ் 3 டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ். எப்படி இந்தியாவில் ப்ரைவேட்டு மேனேஜ்மெண்ட் இதுன்னு அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி. ஃபெட்ரல் யூனிவர்சிட்டினா என்னென்னா அப்படின்னு கேட்டால், நம்ம எப்படி இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ் இருக்குது, என்னது எய்ம்ஸு, ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ் தான் ஃபெட்ரலில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஒன்று வந்து மாஸ்கோ ஃபெட்ரல் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, இன்னொன்று கசானில் ஒன்று இருக்குது, கசான் ஃபெட்ரல்.
ஓகே. தென் வந்து நார்தர்ன் ஸ்டேட், நார்தர்ன் ஸ்டேட் ஃபெடரல். இன்னொன்னு வந்து இல்ல. நார்தர்ன் ஸ்டேட் இல்ல. நான் தப்பா எழுதிட்டேன்னு நெனைக்கிறேன். கசான் ஃபெடரல் ஒண்ணு. இல்ல. இம்மானுவேல் காண்ட். சாரி கைஸ், சாரி. நார்தர்ன் ஸ்டேட் வந்து ஸ்டேட் மெடிக்கல். இம்மானுவேல் காண்ட். இம்மானுவேல் காண்ட் பால்டிக் ஃபெடரல் யூனிவர்சிட்டி வந்து ரஷ்யால இல்ல. ரஷ்யா விட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு எக்ஸ்க்ளேவ். ரஷ்யாவோட ஒரு குட்டி, எப்படி வந்து இங்கிலாந்துக்கு நெறைய வந்து தீவுகள் இருக்கு, அந்த மாதிரி தீவு இல்ல, போலாண்டுக்கு பக்கத்துல ஒரு குட்டி எக்ஸ்க்ளேவ் ஒண்ணு இருக்கு பால்டிக் சீ கிட்ட. அந்த இடத்துல வந்து இம்மானுவேல் காண்ட் செம்மையான யூனிவர்சிட்டி. லிட்டரலி செம்மையான யூரோப்பியன் சிட்டி மாரி இருக்கும் அந்த இடம் பார்க்கறதுக்கே. ஆக்சுவலி நான் போகறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் நான் மிஸ் ஆயிடுச்சு. நான் மேபி போவேன்னு நெனைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ். அதே மாரி ரஷ்யாலயே அதிகமான பாசிங் பெர்சன்டேஜ் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி அது. மேக்ஸிமம் 50% மேல இருக்கிறவங்க அங்கே பாஸ் பண்ணிருவாங்க. ரொம்ப நல்லா படிப்பாங்க அங்கே இருக்கிறவங்க. அந்த படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ அது சூப்பரான ஒரு யூனிவர்சிட்டி அண்ட் கொஞ்சம் பட்ஜெட்லேயும் உங்களுக்கு வரும். அதனால வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இம்மானுவேல் காண்ட்ல தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கிரீமியா. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, ஆக்சுவலி நான் மாஸ்கோன்னு எழுதிட்டேன். இந்த இடத்துல மாஸ்கோ வராது. நான் வந்து மாஸ்கோ அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு கசான் ஃபெடரலில் வந்து 30 சீட்டு தான் இருக்குது. 30 சீட் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட் கிட்ட கேட்குறேன்னா, கசான் ஃபெடரலில் நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரியா? சேர்த்து விட்றேன் தாராளமாக சொல்லிடுவான். பட் கடைசியில் பார்த்தா இங்கே 30 சீட் தான் இருக்கும். நீ என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? சேர்த்து விட்டுறேன், இங்கே இல்லைப்பா சீட்டு காலி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் அவனுக்கு நல்ல கமிஷன் வர காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்ருவான். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஸ்கேம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சீட் ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸிமம் இந்த 30 சீட்டுக்கு thousands ஆஃப் பீப்புள் வந்து சண்டை போடுவாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஃபீஸும் அதிகம். 50 to 60 lakhs கிட்ட ஃபீஸ் மட்டுமே ஆகும் இந்த யூனிவர்சிட்டிக்கு. ஸோ அதனால் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். இம்மானுவேல் காண்ட் தாராளமாக எடுத்துக்கோங்க. அரௌண்டு 150 சீட்டு கிட்ட இருக்குது இந்த காலேஜில். ஸோ யூ கேன் ஈஸிலி டூ லைக் இந்த பிளேஸில். எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து இங்கே படிச்சுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வாங்க கிரீமியா வேணாம். ஏன் வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி வந்து உக்ரைனோட பார்டரில் இருக்குது. இந்த கொஞ்சம் கீழே இருக்குது. ஓகேவா? உக்ரைன் பார்டர் கிட்ட. அதனால் அந்த பிளேஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கியஸ்ட் பிளேஸ். ஆனால் இங்கேயும் வந்து சூப்பரான பாசிங் பர்சன்டேஜ். ஃபெடரல் யூனிவர்சிட்டிஸில் எல்லாருமே வந்து ரிசர்ச் அதிகமாக நடக்கும், நிறைய பேஷன்ஸ் இருப்பாங்க. அதனால் வந்து பாசிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து அரௌண்ட் 40-50% கிட்ட பாசிங் பர்சன்டேஜ் இருக்குது. நான் வந்து எடுத்து பார்த்தேன் ஃபுல்லாக அது. சரி, அடுத்து வந்தீங்கன்னா ஃபார் ஈஸ்டர்ன்னா வந்து விளாடிவோஸ்டாக்கில் இருக்குது. ஃபார் ஈஸ்டர்ன் சூப்பரான கேம்பஸ். இது கொரியாவோட பார்டர் இருக்குல்ல, அந்த சைடில் இருக்குது ஃபார் ஈஸ்டர்ன். அதனால தான் ஃபார் ஈஸ்டர்ன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கோ. ஏன்னா எக்ஸ்பென்சிவ்னா, இங்கேருந்து நீ மாஸ்கோ போயிட்டு மாஸ்கோலேருந்து ட்ராவல் பண்ணணும். அரௌண்டு 7 டைம் ஜோன் வந்து கடந்து அந்த சைடு போகணும் நீ. புரியுதுல? அவ்வளோ தூரம். ஜப்பானுக்கு பக்கத்தில் வரும் அது. சரி, அடுத்து லாஸ்ட்டாக வர்றது ஸ்டெவோபோல். ஓகே. ஸோ ஸ்டெவோபோல் வந்து இது வந்து பழைய யூனிவர்சிட்டி. பட் இப்போ தான் நியூ அட்மிஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன் இப்போ ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷ்னல் அட்மிஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது சூப்பரான ஒரு யூனிவர்சிட்டி அண்ட் ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. செமையாக இருக்குது யூனிவர்சிட்டி. சீரியஸாக செமையான யூனிவர்சிட்டி. அதுவும் இல்லாமல் கேம்பஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் எஃப்எம்ஜி கோச்சிங் நம்ம சைடில் இருந்து அங்கே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? பிகாஸ் எங்களோட டீம் மெம்பர்ஸ் ஆர் தேர் who will be giving FMGE coaching there. அங்கே கிளாஸ் எடுப்பாங்க வந்து. ஓகே, ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுப்பாங்க. வேறு எந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்க தான் போகிறோம். நீங்கள் அன்டில் கிளியர் பண்ணுற வரைக்கும் எங்கள் சைட்லேருந்து எஃப்எம்ஜி சப்போர்ட். எங்கள் சைடில் நீங்கள் அட்மிஷன் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் 6 வருஷத்துக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு 6 இயர்ஸ் சப்போர்ட் கிடச்சிரும், எஃப்எம்ஜி சப்போர்ட் கிடச்சிரும். அது இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அது எல்லாமே நம்ம சைடில் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு சப்போஸ் மீட் பண்ணி நேரில் பேசணும்னா நீங்கள் வந்து பிரைனி மெடிக் எட்வர்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு யூ கேன் கம்
to our office and you can speak. ஓகே சரி, அடுத்து ஃபெட்ரல் முடிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இன்னும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டு, இன்னொன்று ஸ்டேட் மெடிக்கல். ஒன்று ஸ்டேட் மெடிக்கல். ஸோ ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா there are lot of universities, lot of universities. இதில் வந்து மாஸ்கோவில் ஒரு யூனிவர்சிட்டி, பட் மாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கெலாம் வந்து அரௌண்ட் 80-90 கிட்ட போயிடும். அவ்வளோ காஸ்ட்லியான யூனிவர்சிட்டி மாஸ்கோ. அப்புறமா மெஃபி, கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. அப்புறம் இது ஓல்கோகிராடு, அப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சூப்பரான யூனிவர்சிட்டி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அந்த சிட்டியும் சூப்பராக இருக்கும், சூப்பரான ஒரு சிட்டி. யா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். சரி, இதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது, நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துடுறேண்ணா அப்படின்னு யோசிப்பேன். இப்போ நீ வேறு எங்கேயாச்சும் அட்மிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ரஷ்யாவில் பெஸ்ட்டாக இருக்கும் எம்பிபிஎஸ் அப்படிலாம் கிடையாது. என்னென்னா இங்கே முக்கால்வாசி பேர் போகிறானுங்க, அம்மா அப்பாவுக்கு செலவு பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க, ஆனால் இங்கே போய் படிக்கிறதில்ல. ஊர் சுற்றிட்டு பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு, இல்லை வந்து பொண்ணுங்க கூட சுற்றினா பரவாயில்ல, கண்ட கர்மாந்திரத்தை பண்ணிட்டு சுற்றிட்டு, இல்லை வந்து சும்மா இங்கே போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு, இந்த மாதிரி படிக்க போன எவனும் படிக்கிறதில்ல. சரிங்களா? இது ரொம்ப 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக அங்கே போய் படிக்கணும். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் போகிறது படிக்க தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஸோ ரஷ்யாவும் சரி, ஜார்ஜியாவும் சரி இந்த மாதிரி தான் இருக்குது. கிர்கிஸ்தான் இன்னும் மோசம். முக்கால்வாசி டான்ஸும் இதுவும் ஆடின்னு தான் சுற்றின்னு இருக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் இங்கே ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்சர் ஆகி சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே படிக்க தான் போனாங்களான்னு தெரியல, பட் ஸ்டில். ஸோ இல்லைனா வந்து ஒன்று கமிஷன் ஆர்டர் அடிக்கிறதுக்காக வந்து லைக் இது ரீல்ஸ் போட்டு சுற்றுறாங்க. எனக்கு என்ன அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. எனிவேஸ், ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எஃப்எம்ஜி கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் டூ. சரியா? இது ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பக்ஷீர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருந்துச்சு 2 இயர்ஸ் முன்னாடி. அங்கே அரௌண்ட் 700 ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வெளியேற்றிட்டாங்க, நீங்கள் இங்கே படிக்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு நடக்கக்கூடாதுன்னா, நீ சேர்ற யூனிவர்சிட்டியில் உனக்கு கொடுக்குற ஏஜென்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்டல் கொடுக்குறானான்னு பாருங்கள். இஃப் கவர்மெண்ட் ஹாஸ்டல் கொடுக்கல, கவர்மெண்ட் ஹாஸ்டல்லாம் இல்லைப்பா, சில யூனிவர்சிட்டிஸில் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இமானுவல் கான்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில டைம் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்காது. ஃபஸ்ட் இயரில் மட்டும் இருக்காது, செகண்ட் இயர் எது கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோ, பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட் இயரில் மட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்காது, ஆனால் செகண்ட் இயர்லேருந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்டல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாராளமாக நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். பட் கவர்மெண்ட் ஹாஸ்டலே இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்டல் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பயே தெரிஞ்சுக்கோ. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்க அந்த ஸ்பெசிஃபிக்கான எவ்வளோ பர்சனை அட்மிட் பண்ண போகிறாங்களோ, உள்ள ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்களோ, அந்த அளவுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் வேகன்சி கொடுப்பாங்க. கரெக்டாக? இப்போ அது தவிர்த்து ஃபுல் ஆகிடுச்சுன்னா வெளியில் கொண்டு போய் ப்ரைவேட் ஹாஸ்டலில் தான் உன்னை தங்க வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போது நீ வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ண நம்பரை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நம்பரில் போய் சேர்றன்னு அர்த்தம். ஸோ எப்போ வேணால் உன்னோட டிகிரிக்கு ஆபத்து வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் நீங்கள் சப்போஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9840446918. இந்த நம்பர் 058056173138. இந்த 2 நம்பரில் மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. இஃப் யூ வாண்ட் அஸ் டு காண்டாக்ட், நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இல்லை நேரில் வந்து கூட நீங்கள் பேசலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் 3 பிளேஸ் நான் சொல்லலை. 3 பிளேஸ் நான் சொல்லலை. ஒன்று உஸ்பெகிஸ்தான். நிறைய பேர் இப்போ உஸ்பெகிஸ்தான் போகிறாங்க. ஸோ உஸ்பெகிஸ்தானில் இப்போ என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக இந்த கிர்கிஸ்தானில் நிறைய யூனிவர்சிட்டிஸை இது பண்ணாங்களே, இந்த மாதிரி நீங்கள் நடத்தக்கூடாது, உங்களோட யூனிவர்சிட்டி சரியில்லைன்னு சொல்லி, அந்த மாதிரி வந்த பிரச்சனைனால டாஷ்கெண்ட்லேயும் புக்காராலையும், ஐ திங்க் டாஷ்கெண்ட் புக்காராவில் எடுக்கிறாங்க, டாஷ்கெண்ட்லேயும் சமர்கண்ட்லேயும் அங்கே வந்து இப்போது அவ்வளோ அட்மிஷன்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ சப்போஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் அது கூட எங்கள் சைட்லேருந்து கேட்டு நான் சொல்கிற பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல வந்து யூ கேன் டூ, ஆனால் கவர்மெண்ட்டில் மட்டும் பண்ணுங்கள். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்
கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் மட்டும் பண்ணுங்கள், ப்ரைவேட்டில் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, போயிட்டு ஏமாந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாஷ்கெண்டில் பண்ணலாம், அப்புறம் ஃபர்கானான்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சூப்பரான யூனிவர்சிட்டி, அதில் பண்ணலாம். அப்புறம் புகாராவில் கூட பண்ணலாம், அப்புறம் சமர்கண்டில் கூட பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இந்த ஸ்பெசிஃபிக்கான யூனிவர்சிட்டிஸில் யூ கேன் டூ. இங்கேயும் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா வி கேன் கைட் யூ. 80561 731 38 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உஸ்பெகிஸ்தானுக்கு நீங்கள் அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, உஸ்பெகிஸ்தானில் அட்மிஷன் பண்ணாலும் எங்களோட டீம் தான் வந்து உங்களுக்கு எஃப்எம்ஜி கிளாஸ் எடுக்கிறதுக்காக தே வில் பி கம்மிங். ஓகே, ஸோ அங்கே வந்து எஃப்எம்ஜி கிளாஸஸ் எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா, ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் கிர்கிஸ்தான், அப்புறமா வந்து கசாகஸ்தான், ஸ்பெல்லிங் தெரியல, வியட்நாம் அண்ட் சைனா. இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஏஜென்ட் இல்லைன்னு கேட்டால் இல்லை, அங்கே ஆளுங்க இருக்காங்க அட்மிஷன் போடுறது கூட, பட் ஸ்டில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து டேரக்ட் அட்மிஷன்ஸ் தான் நாங்கள் போடுறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே கூட எங்களால் வந்து டேரக்ட் அட்மிஷன் பண்ண முடியும். ஸோ எல்லா இடத்துலையுமே டேரக்ட் அட்மிஷன் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஒய் வி ஆர் நாட் டூயிங்னா, கிர்கிஸ்தான், கசகஸ்தான். இப்போ கசகஸ்தானில் 7 வருஷத்துக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 6 வருஷம் படிச்சுட்டு 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லை. கிர்கிஸ்தானில் நிறைய யூனிவர்சிட்டிஸை தூக்கிட்டாங்க. இப்போ எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. கிர்கிஸ்தான் அவ்வளோ மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அங்கே குடியேந்து வேலையை பார்த்துனுக்குறானுங்க. சரியா, அடுத்து வியட்நாமில் இன்னும் ஒரு செட்டு கூட வெளியில் வரல எஃப்எம்ஜி எழுதுறதுக்கு. ஸோ நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ அதனால் வியட்நாமும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம். எல்லாமே நியூ யூனிவர்சிட்டிஸ். மேபி ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னு சொல்லி எஃப்எம்ஜி பார்த்ததுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய முடியும். சைனாவில் லாங்குவேஜ் பேரியர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய நீங்கள் எழுதணும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் சைனா. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் தீஸ் பிளேசஸ். ஸோ இது தவிர சரியா, நான் இங்கே தான் நான் போவேன் அப்படின்னு நினச்சனா மட்டும் நீ போ, பிரச்சனையே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் நாலு பின்ன ஏதாச்சும் ஒரு டிகிரிக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா வி கான்ட் டு எனிதிங். பட் இதுக்கு தவிர நீங்கள் நான் சொன்ன எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நீங்கள் இந்த நம்பர் 80561 73138 இல்லைனா வந்து இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தேன் 9840446918. ஓகே, இந்த நம்பர் 2 நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வீடியோ தான் இது. பட் ஸ்டில் வேறு ஏதாச்சும் வந்து ஸ்பெசிஃபிட் லைக் ரஷ்யாவுக்குன்னு மட்டும் நீங்கள் தனியாக வீடியோ பண்ணிங்கன்னா நிறைய காலேஜஸ்க்கு நல்லாயிருக்கும். இல்லை வந்து நேபாளுக்கு மட்டும் தனியாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஜார்ஜியாவுக்கு மட்டும் தனியாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை மொரிஷியஸ்க்கு மட்டும் தனியாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் கண்ட்ரீஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கோ, இல்லை எனக்கே பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணுங்கள். 6380399751 ஒரு நம்பர் இருக்குது. நானே பர்சனலாக மெசேஜ் பண்ணுவேன். ஏன்னா என்னோட நம்பர் அது. ஆனால் மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும், கால் பண்ணக்கூடாது அந்த நம்பருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் கால் கூட பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, கீழே இருக்கிற அந்த இதை வந்து ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.